கன்னியாகுமரி மாவட்டம் நித்தினின்விளை அருகே வேகமாக சென்ற வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சேகர் வழங்க நாம் கேட்கலாம். சேகர், மேலும் விவரங்கள். வணக்கம். குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே கலிங்கராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் தினுகுமார். இவரது மகளுக்கு கேரளா மாநிலம் காஞ்சிரங்குளம் அருகே நெல்லிமூடு பகுதியை சேர்ந்த விவேக் என்பவருடன் நேற்று மதியம் காஞ்சாம்புரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து திருமணம் நடந்து முடிந்துள்ளது. தொடர்ந்து பெண்ணின் வீட்டார் மாலை வேளையில் மணமகன் வீட்டான காஞ்சிரங்குளம் பகுதியில் உள்ள வைத்து நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஊர் மக்கள் சேர்ந்து 3க்கு மேற்பட்ட மினி ஆமினி பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கார்களில் சென்று கொண்டிருந்த போது கடைசியாக வந்த பேருந்துக்கு முன்னால் அதே பகுதியை சேர்ந்த அபிஜித் என்ற வாலிபர் ஓட்டி சென்ற வாகனம் மணலி பகுதியில் உள்ள அபாயகரமான வளைவில் வரும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி முன்னே சென்று கொண்டிருந்தது. இருசக்கர வாகனத்தின் மீது மோதி தலைக்குப்புறமாக சாலையில் குறுக்கே கவிழ்ந்து சிறிது தூரம் இழுத்து சென்றது. இதில் பேருந்தில் இருந்தவர்கள் அனைவரும் பலத்த காயமடைந்து பேருந்தின் அடியில் சிக்கியதோடு இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களும் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். அதே நேரத்தில் பின்னால் சென்று கொண்டிருந்த சொகுசு கார் வளைவில் தப்பியிருந்தன. இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் அங்கிருந்து காயங்களுடன் தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தில் 108 உள்ளிட்ட அவசர ஊர்திகளுக்கு அழைத்தன. அவசர ஊர்திகள் வருவதற்கு தாமதமானதால் அந்த பகுதியில் இருந்தவர்கள் பொதுமக்கள் விபத்துக்குள்ளான பேருந்தை தூக்கி உயர்த்தி மரக்கட்டைகள் மேல் நிறுத்தி வைத்துள்ளனர். பேருந்தின் அடியில் சிக்கி வெளியேற முடியாமல் உயிருக்கு போராட்டமான மீட்டு தனியார் வாகனங்கள் மூலம் பாரசாலை பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்தவர்கள் சிலருக்கு கைகால் முறிவு ஏற்பட்டுள்ளதால் கூறப்படுகிறது. தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் விபத்துக்குள்ளான வாகனத்தை பொக்கிலேன் வாகனம் மூலம் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பொதுமக்கள் உதவியுடன் சாலையிலிருந்து தூக்கி நிறுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இந்த சம்பவத்தை கொல்லங்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் விபத்து நடந்த போது அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் அந்த காட்சிகள் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சார்.